ஓம் சரவண பவ. ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா நான் வந்து முருகனுடைய அற்புதம், அதுவும் என் வாழ்க்கையில் முருகன் நிகழ்த்திய அற்புதங்களை தான் நான் ஒவ்வொரு நாளுமே சொல்வேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் இருப்பீங்க, ஆனால் வந்து முருகனை வந்து அவ்வளோதான் கும்பிடாமல் இருக்கலாம். வேறு ஏதாவது தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லைன்னா சாமியே கும்பிடாதவங்களாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அற்புதத்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசுலையும் கும்பிடணும், நம்மளும் அந்த முருகனை வணங்கினா எப்படி இருக்கும், நம்ம வாழ்க்கையிலே மாற்றம் நடக்காதா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ என் அக்கா குடும்பத்தையே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அக்கா குடும்பத்தில் வந்து அசைவம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க, நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்ல சொல்ல இப்போ அக்கா குடும்பத்தில் முருகனை எப்படி கும்பிட்றாங்க, முருகன் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதத்தை நிகழ்த்துறாரு அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே என்னங்க வேணும் முருகன் வந்து நமக்கு காட்சி கொடுக்கறதுக்கு? அப்படி இருக்கும்போது வந்து நான் ஆசைப்பட்டு முருகனை தரிசிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு முருகன் வீடு தேடி வந்து எனக்கு தரிசனம் கொடுக்குறாருங்க. அது எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய அற்புதம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓ முருகா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு பதிவை முழுமையாக கேளுங்க. நான் வந்து எதுக்காக அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களாலையும் தரிசிக்க முடியும். இப்போ நீங்கள் இருப்பீங்க, உங்களுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு கோயில், முருகன் கோயிலுக்கே போகணுங்கிற ஒரு ஆவல் ஏக்கம் இருக்கும். ஆனால் சூழ்நிலை நம்மளால் போக முடியாமல் நம்ம வீட்டிலேயே அடைஞ்சிருப்போம். அப்படி இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன், முருகன் எப்படி எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறத நான் சொன்னால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயும் முருகன் வந்து தரிசனம் கொடுப்பாருங்கிறதுக்காக தாங்க நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்செந்தூர் போகணும்னு வேண்டியிருந்தேன். அதே போல் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்த பதிவையும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நான் திருச்செந்தூர் போனப்போ நான் பர்ஸு தொலைச்சி எப்படியெல்லாம் நான் அழுது, அது வந்து திரும்ப அந்த பர்ஸு எப்படியெல்லாம் எனக்கு கிடச்சிதுங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதே போல் வந்து மறுபடியும் இப்போ நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்த அற்புதத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பதிவை பார்த்திங்கன்னாலும் எல்லாத்துலேயும் முருகன், என்னோடய பதிவு எல்லாத்துலேயும் முருகன் இருப்பார். இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த சேலத்தில் வந்து இந்த முத்துமலை முருகன் கோயில்னு இருக்குல்ல, நல்லா ஹைட்டாக இருக்கு. இப்போ மலேசியாவில் வந்து முருகன் இருக்கார்ல, அது எத்தனை அடின்னு எனக்கு அவ்வளோதான் சொல்ல தெரியல. ஆனால் உயரமான முருகன் சிலை தானே மலேசியாவில் இருக்கார். அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் வந்து இந்த முத்துமலை முருகன், அது வந்து 10 மலை முருகன், இது வந்து முத்துமலை முருகன் இங்கே சேலத்தில் இருக்குல்ல, அதை வந்து எனக்கு தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த கோயில் திறந்த அடியோடையே எனக்கு கொஞ்ச நாளாக எல்லோரும் போயிட்டே இருந்தாங்க எங்கள் பக்கத்தில். எனக்கும் ஒரே ஆசையாக இருந்தது. ஆனால் வந்து அதை எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட சொன்னால், அதை கூட நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னோன்னே அவங்க வந்து பார்த்துட்டு சரி அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி எங்களை கண்டிப்பாக நேராகவே அழைச்சிட்டு போயிட்டாங்க. நான், என் பையன் எல்லாருமே நேராக போய் முத்துமலை முருகனை நாங்கள் தரிசனம் பண்ணோம். அப்படி கண்கொள்ளாத காட்சியாக இருந்துச்சு அந்த முருகன். அவர் பாதத்தில் நின்னெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஒரு மெமரபுளாக இருக்கட்டும்னு. அப்படியெல்லாம் நான் சந்தோஷப்பட்டேங்க. அதே போல் திருச்செந்தூர் என்னை அழைச்சிட்டு போனாங்க. ஆனால் நான் எந்த முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு கேளுங்க. இந்த இப்போ முத்துமலைக்கு இணையாக 10 மலைக்கு இணையாக தானே முத்துமலை கோயிலை இங்கே கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து முத்துமலையை நம்ம தரிசனம் பண்ணிட்டோம், ஆனால் நம்மளால் 10 மலை முருகனையெல்லாம் நம்மளால் தரிசனம் பண்ண முடியுமா? நம்ம வந்து ஃபோனில், டிவியில், யூடியூப்பில் இப்படி தான் நம்மளால் அந்த தரிசனம் பண்ண முடியும். நம்மளால் வந்து இந்த 10 மலை முருகனையெல்லாம் தரிசனம் பண்ணுற பாக்கியம் நமக்கு கிடைக்காது. நம்ம எப்படி தரிசனம் பண்ண போகிறோம்? ஃப்ளைட்டு ஏறி நம்ம போய் மலேசியா போயெல்லாம் தரிசனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்தளவுக்கு நம்ம பாக்கியம் செய்யலை. நம்ம அதனால் வந்து இருந்தாலும் முருகா, இது ஒரு கனவாகவே இருக்குது, முருகா உன்னை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. அதே போல் கனவுல தரிசனம் எனக்கு அடிக்கடி முருகன் கொடுத்துருக்காரு. எப்படின்னா, தினம் நீங்கள் படுக்கும்போதே கண்ணை மூடி முருகனை நல்லா கண்ணு முன்னாடி முருகனை கொண்டுட்டு வந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி முருகா வந்து தரிசனம் கொடு முருகா. ஏன்னா முருகன் வந்து நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துருங்க. கனவுலையாவது தரிசனம் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும். ஏன்னா முருகனையே பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் அத்தனையும், இந்த பாவங்கள்லாம் தவிடுபடியாகி நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதே போல் நான் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை கூட பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிக்கலை, சாமி கும்பிட்டு தீபாராதனை கட்டிட்டு வெளியில் போகிறேன். 3 மைல்
அப்படியே வாசலில் வந்து அலங்கரிச்சுக்கிட்டு நிற்க எனக்கு அப்படியே பார்த்ததும் எனக்கு அழுகையாக வந்துட்டு ஆனந்த கண்ணீரே வந்துட்டு. ஏன்னா முருகன் நம்மளை தேடி வராரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருந்துச்சு. அதே போல் வந்து இப்போ நான் அந்த 10 மலை முருகனை தரிசனம் பண்ணணும்னு சொன்னேன் பாருங்கள். என்னங்க 20 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க வந்து மலேசியாவிலேயே இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு நாள் கூட அந்த 10 மலை முருகனைலாம் எங்களுக்கு வீடியோ எடுத்தோ ஒரு ஃபோட்டோ எடுத்தோ உண்மையாக எங்களுக்கு எதுவும் அனுப்புனது கிடையாதுங்க. எதுவும் நான் வந்து பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் அந்த இப்போ ஆசைப்பட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க, இப்போ ஆசைப்பட்டேன்னு சொன்னேன். ஆனால் நான் அவங்கள்ட்டலாம் சொல்லக்கூட இல்லை. நான் அந்தமாரி எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு நான் கேட்டதும் கிடையாது. நான் சொன்னது நம்ம போய் நேராக தரிசனம் பண்ண முடியாதா அப்படின்னு தான். பார்த்தாங்க வீடியோ எடுத்து அந்த முருகன் கோயிலில் போய் ஃபுல்லாக வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது எங்கள் சொந்தக்காரவங்க தான். அப்போ எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு என் பையன்கிட்ட சொல்கிறேன், நம்ம வந்து 10 மலை முருகனை தரிசனம் பண்ணணும் தானே ஆசைப்பட்டோம். இப்படி நமக்கு வந்து இது எப்படி நமக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு பாரு. ஏன்னா நம்ம ஆசைப்பட்டதை வந்து அந்த முருகன் நிறைவேற்றுறதா தானே அதோட அர்த்தம் அதுக்கு. எப்பட்றா இந்த வீடியோ இத்தனை வருஷம் இருக்காங்க, ஒரு நாள் கூட நமக்கு இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புனதில்லை. இப்போ திடீர்னு எப்பட்றா அந்த முருகனுடைய வீடியோ நமக்கு வருது. அப்போ முருகனை நம்ம வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதை முருகன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, பாவம் இவ்வளோ தூரம் ஏங்குறாளே அப்படிங்கிற மாதிரி தானே அவர் தூண்டி விட்டு இந்த வீடியோ வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் உள்ள முருகே முருகா அப்படின்னு தரிசனம் பண்ண முருகா உன்னை நான் தரிசனம் பண்ணியே ஆகணும்னு கேளுங்க. கண்டிப்பாக நடக்கும். நான் இப்போ அந்த தரிசனம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நடந்த மகிமையை சொல்கிறேன் கேளுங்க. 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஒரு வளையல் அடமானத்திலேயே இருந்துச்சுங்க. ஆனால் நான் வந்து அதை மூடவும் விடலை. வருஷம் வருஷம் வட்டியை மட்டும் கட்டி 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 வருஷம் வருஷம் வட்டியை கட்டி வட்டியை கட்டி வட்டியை கட்டி 20 வருஷமாக இருந்த வளையலை நீங்கள் என்ன நம்புறீங்களோ என்னமோ முருகனை நான் கனவுல தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த ஒரு அற்புதம் தான் நான் சொல்ல முடியும். அப்போ 20 வருஷமாக என் கல்யாணம் ஆன வருஷத்துலேருந்து எனக்கு 20 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. புது பொண்ணாக இருக்கப்போ தான் அந்த வளைவியை போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த வளைவியை பார்க்க கூட இல்லைங்க. இப்படியே தான் இருந்துச்சு. நான் கூட எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட அடிக்கடி சத்தம் போடுவேன். இப்படி அந்த வளைவியை கண்ணிலே பார்க்க முடியலையே, நானும் கிழவியாயிடும் போல இருக்கேன், இந்த வளைவியை நான் போடாமையே கிழவியாயிடும் போல இருக்கேன்னு அழுது மலையேறுவேன். ஆனால் அந்த வளைவியை எடுக்கவே முடியாதுங்க. வட்டியை மட்டும் கட்டி கட்டி வைப்போம் பாருங்கள். இப்போ எப்படி என்ன மாயம் நடந்துச்சோ எப்படின்னு தெரில. அது என்னோடய ஆசை தானேங்க. அந்த வளைவியை நம்ம எடுத்து போடணுங்கிறது என் ஆசை தானேங்க அது. அந்த ஆசையை வந்து எப்படி முருகன் நிறைவேற்றிருக்காருன்னு பாருங்கள். திடீர்னு எப்படி தான் நம்ம எவ்வளோதோ செலவு பண்ணுவோம், எவ்வளோதோ பணம் நமக்கு வரும் போகும். ஆனால் நமக்கு அதை எடுக்கணுங்கிற எண்ணம் வந்தது கிடையாது. இப்போ திடீர்னு பார்த்தா குழுவில் பார்த்திங்கன்னா ஒரு லோனு கொடுக்குறாங்க. ஏன் வேறு வகையிலையும் இந்த பணம் வருது. அது எல்லாத்தையும் போட்டு அந்த வளைவியை நாங்கள் எப்படி தான் வெளில எடுத்தோன்னு தெரில. இப்போ வந்து வளைவி என்கிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது முருகனுடைய அருளால் தான். நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்த முருகன் நிறைவேற்றுறாரு. நிச்சயமாக முருகரோட பக்தராக நம்ம இருக்கிறதுல நம்ம உண்மையிலே சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த அப்பா முருகன் இன்னும் மென்மேலும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளோட பயணிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக்குவேன். அப்பா முருகா எனக்கு வழிகாட்டி, என் வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டியாக இரு முருகா அப்படிங்கிறத தான் நம்ம வேண்டிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வேறு எதுவும் பெரிய மந்திரமெல்லாம் படிக்க வேண்டாம். ஆனால் நான் கந்த சஷ்டி கவசம் தொடர்ந்து படிப்பேங்க. ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம் சரவண பவன் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிக்கும் போதும் ஓம் சரவண பவன் சொல்லுங்கள். நைட்டு படுக்கும் போதும் ஓம் சரவண பவ. அப்பா முருகா உன்னை நான் தரிசனம் பண்ணணும்ப்பா, உன்னை நான் பார்த்தே ஆகணும்ப்பா என் தங்கமே அப்படின்னு வேண்டுங்க. குழந்தையாக நினச்சி உங்கள் வீட்டு குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சங்க. கண்டிப்பாக முருகன் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக காட்சி கொடுப்பாருங்க. அது உண்மையான வார்த்தை. இன்றைக்கி இரவே வேணாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா மனதார ஆழ் மனசால் சமணம் போட்டி படுக்கை அறையில் உட்காந்து சமணம் போட்டி உட்காந்து முருகனை கண்ணு முன்னாடி வச்சு, முருகா நான் உன்னை தரிசனம் பண்ணியே ஆகணும் முருகா, நீ வந்து பாருப்பா, அப்போ தான் என் வாழ்க்கையில் விடுமோச்சம் கிடைக்கும், என் வாழ்க்கை பிரகாசமாகும் முருகா, எனக்கு தரிசனம் கொடு முருகா அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்க. கண்டிப்பாக முருகன் இன்றைக்கி இரவே உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. நிச்சயமாக அது நல்லது நடக்குங்க. உண்மையாக நம்பி பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு முருகன் ஓடோடி வந்து காட்சி கொடுப்பாரு. உங்கள் வாழ்க்கையும் நல்லா சிறப்பாக அமையுங்க.